ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு ஈரல் பெப்பர் ஃப்ரை. ஃபஸ்ட்டு ஈரல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே ஒரு 1/2 kg ஈரல் எடுத்திருக்கேன். நான் பாருங்கள், இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் மாதிரி வரும். அதை நம்ம பிரித்து எடுத்துடணும். இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கிற போர்ஷனில் தான் அந்த தின் ஸ்கின் மாதிரி வரும். அதை நம்ம பிரித்து எடுத்துடணும். இல்லைனா ஈரலில் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்காது அந்த ஃப்ளேவர். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு இந்த இடம் கொஞ்சம் கொருன்னு இருக்கும். இது பாருங்கள் நல்லா ஸ்கின்னி, நல்லா ஸ்லைமியாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த தின் ஸ்கின் வரும். அதை நம்ம பிரித்து எடுத்துடணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டும், 1 இன்ச்சு சைஸ் துண்டு இஞ்சியும் எடுத்துக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் மிளகு. இதை நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு, ரொம்ப மசாலா கிடையாதுங்க, இவ்வளோ தான் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். எப்போவும் சேர்க்குற மாதிரி சோம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன், சோம்பு சேர்க்கல. ஏன்னா குழந்தைங்களுக்கு சோம்பு சேர்த்திங்கன்னா அது வாயில் படும் போது அவங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதங்குற அளவு வதக்கிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலா, அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, அந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள் எந்த அளவு ட்ரையாக வருது பாருங்கள், அந்த அளவு இது மசாலா நல்லா வதங்கியிருக்கு. பச்சை வாசனையும் இதில் நல்லா இப்போது போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று நம்ம சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா இதில் நம்ம 2 ஸ்பூன் ஏற்கனவே பெப்பர் சேர்த்துருக்கிறதுனால இதில் 1/2 ஸ்பூன் மட்டும்தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மசாலா மிக்ஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது தக்காளி, ஒரு 3 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கணும், நல்லா வதங்கணும். வதங்கி இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அதுக்கு நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறேன். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை எடுங்க. பாருங்கள் தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக அதை மேஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகி மசாலாவோட மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கிரேவியோடு எப்படி மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை சேர்த்துக்கிறோம். எப்போவுமே கழுவி வச்ச ஈரல் அப்படியே அதில் போட்டுறாதீங்க. ஏன்னா கழுவி வச்ச அந்த தண்ணி கொஞ்சம் நிற்கும், அந்த தண்ணியோடு போட்டால் நல்லா இருக்காது. அதனால் எடுத்து எந்த கறியாக இருந்தாலும் சரி எடுத்து பிழிஞ்சிட்டு வைக்கணும். நீங்கள் எடுத்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஈரல் பேரிச்சம்பழத்துக்கு சமமான அயன் இதில் இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது நல்லது. இதில் நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி, அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஈரல் வேகிறதுக்கான தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் எடுத்து கொஞ்சம் கிளறி விடுங்க. பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து எப்படி அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம்
ஒரு ஹாஃப் லைம் அதையும் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். பாருங்கள் டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டு ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது பண்ணி கொடுங்க. ஆக்சுவலாக ஈரலில் வந்து ஃபாலிக் ஆசிட், விட்டமின் ஏ, அயன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு டிஷ். கண்டிப்பாக இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பரட்டி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.